செபிக்கிறோம். என் ஆண்டவருடைய வல்லமையின் கரம், அந்த யூத ராஜ சிங்கத்தின் மகிமையின் வல்லமை எங்கள் மத்தியிலே இறங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. உம்முடைய வார்த்தையை கேட்க போறேன் ஒவ்வொருடைய செவிகளுக்குள்ள என் ஆண்டவர் கடந்து வருவீராக. எங்க சிந்தனை மண்டலங்களுக்குள் அசைவாடுவீராக. என் யூத ராஜ சிங்கம் கடந்து வரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். காரியங்களை செய்து நீங்க வழிநடத்துங்க. என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. உங்களுடைய வார்த்தைகள் கடந்து வந்து ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவோட செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சந்தோஷமா ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் நம்மளை சந்தோஷமாய் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். அவர்களுடைய சந்தோஷமாய் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், சோர்வுகள், சூழ்நிலைகள் நம்மளுக்கு சாதகமா இல்லைனாலும் ஆனா எல்லா நேரம் வச்சிருக்காரு, நம்மள சந்தோஷமா வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேளுங்க. கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்குள்ள வார்த்தை நாம் பார்ப்போம். இன்னைக்கு நான் கேட்ட கேள்வியின்படியே செய்திகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1-14 வசனத்துக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 1-14. இந்த கதை நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி, எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு உண்மையான ஒரு காரியம். இந்த கதையை நான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒரு ராஜா அழைக்கிறாங்க, கூப்பிடுறாங்க, எல்லாத்துக்கும் இப்போ இன்விடேஷன் கொடுக்குறாங்க. நீங்க எல்லாம் கல்யாணத்துக்கு கண்டிப்பா நீங்க வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாரும் கண்டிப்பா நான் கல்யாணத்துக்கு என்ன பண்றோம், வரோம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் கல்யாணம் ரெடி ஆயிடுச்சு, கல்யாண விருந்து என்ன ஆயிடுச்சு, ஆயத்தமா இருக்கு. அப்ப இந்த ராஜா சொல்றாரு, இப்போ என்ன பண்ணிட்டு வா, கல்யாணம் எல்லாமே விருந்து ஆயத்தமா இருக்கு, நீ இப்ப என்ன பண்ணிட்டு வா, எல்லாரையும் கூட்டிட்டு வா, விருந்து ஆயத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்னதான் அடிச்சு போடுறாரு, எருதுகள் கொழுந்து ஜந்துக்கள் அடிக்கப்பட்டது, எல்லாத்தையும் இப்ப என்ன பண்ணு, எல்லாரையும் கூட்டிட்டு வா. ஆனா போய் கூப்பிடும் போது எல்லாரும் என்ன சொல்றாங்க, நான் என்னவா இருக்கேன், வேலை செய்யறேன், அங்க போறேன், இங்க போறேன், அலுவலகத்துக்கு போறேன், நிறைய சாக்கு போக்குகள் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க சொல்றாங்க. அப்ப சாக்கு போக்குகள் சொல்லும் போது அவங்க என்ன ஆகுது அப்படின்னு அசட்டை பண்ணுகிறதே நம்ம பார்க்கிறோம் அந்த இடத்துல. அப்புறம் அடுத்த இடத்துல திருப்பி ஊழியக்கார அனுப்புறாங்க, திருப்பி என்ன பண்ணி கூட்டிட்டு வான்னு சொல்றாரு. அவங்க என்ன பண்றாரு, அவமானப்படுத்தி அவங்க என்ன பண்றாங்க, கொலையும் செஞ்சிடறாங்க. இதை கேள்விப்பட்ட இந்த ஊழியக்காரர் என்ன பண்றாரு, கோபம் அடைஞ்சு ஒரு சேனை அனுப்புறாரு. சேனை அனுப்பி அங்க இருக்க எல்லாத்தையும் என்ன பண்றாரு, சுத்தரித்து போறாரு, எல்லாத்தையும் கொண்டு போட்டுருவார். அப்ப அடுத்த ஒரு ஊழியக்காரர் அனுப்பி என்ன சொல்லுவாரு, வழி சந்தையில இருக்கிற நல்லா கொள்ளா எல்லாரும் என்ன பண்ணிட்டு வா, நீ கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவர் என்ன பண்ணுவாரு, போய் கூட்டிட்டு வந்துருவாங்க. எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப ராஜா உள்ள பிரவேசிக்கும் போது ஒரே ஒரு மனிதன் மாத்திரம் வேறொரு ஆடையை போட்டு இருப்பான், மற்ற எல்லாரும் ஒரே ஆடையை அணிந்திருப்பார்கள். அவர்கள் மாத்திரம் எல்லாம் நிற்பாங்க. ஒரே ஒரு ஆடை அணிந்திருக்கும் போது ராஜா கேட்போம், துணி எங்க, நீ எப்படி வந்தன்னு கேட்பாரு. உடனே அதுக்கு பதிலே சொல்ல மாட்டான். அப்ப உடனே என்ன பண்ணுவாங்க, அங்க கொண்டுவாங்க, கையும் காலும் பிடித்து அவனை வந்து என்ன பண்ணிடுவாங்க, அவனை போட்டு இது பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வசனம் சொல்லப்படுகிறது, அழைக்கப்பட அனைவரா அதுதான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நல்லா புரிஞ்சா, சின்ன குழந்தை இப்படி சொன்னப்போ இந்த கதையிலும் புரிஞ்சிருவாங்க. மீன்ஸ் சொல்லுங்க. இப்ப இந்த கதையை ரொம்பவே என்னன்னு சொல்லி நம்ம சின்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கத்த நம்மளோட இடைப்படுவார். ஜெபத்தோடு கேட்கணும். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க ஜெபிக்க தான் வார்த்தை கலந்து வந்துட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப ஒரு பேசிக்கான ஒரு கல்யாணம், யூதர்களோட திருமணம் அப்படின்னு சொல்லும் போது அந்த திருமணம் ஒரு வித்தியாசமான ஒரு திருமணம். இப்ப நம்ம ஊர்ல நடக்கிற திருமணம் பார்த்தோம் அப்படின்னா ஒரே நாள கல்யாணத்தை முடிச்சுக்குவாங்க. கரெக்டா ஒரு நாள் முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர்லாம் ஃபர்ஸ்ட் முன்னால என்கேஜ்மெண்ட் வைப்பாங்க, அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் முடிஞ்சிருப்பாங்க. 2 நாள் திருமணம், 2 நாள் அந்த கல்யாண கலா அந்த வீட்டுக்குள்ள இருக்கும். ஆனா இந்த யூதர்கள் கலாச்சாரப்படி அவங்க திருமணங்கள் 7 நாட்களும் அவங்க கூடாரங்களுக்குள்ள அங்க காணப்படும். இப்ப வந்து ஒரு பொண்ணு அவன் திருமணம் அவங்களை பிடிச்சி போச்சு, அவன் மேரேஜ் பண்ண போறான் அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ஒரு என்கேஜ்மெண்ட் அவங்க வைப்பாங்க. அந்த என்கேஜ்மெண்ட் முடிந்த பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் வந்து அவன் வீட்டு ஊருக்கு போயிடுவான், மனைவி ஃபுல்லா அவன் வீட்டுக்கு அங்க இருப்பான். இப்ப இந்த ஆண் சைடு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திடீர்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவனுக்கு ஒரு கல்ச்சர் இருக்கு. என்ன கல்ச்சர் அப்படின்னா, ஒரு 13 வயசு வரும்போது அவனுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டாடுவாங்க. நம்மள ஒரு கேர்ள்ஸ்ல ஒரு வயசுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடுறது மாதிரி இந்த ஆண் சைடுல ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடப்படும் 13 வயசுல. இந்த 13 வயசுல கொண்டாடின பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை கொண்டாடி முடித்த பிறகு அவன் என்ன தேட போலாம், பெண்ணை தேட போலாம்.
பெண் என்ன பண்ண போலாம், தேட போலாம். யூதர் கலாச்சாரப்படி அவங்க தேட போலாம். 13 வயசுக்கு அப்புறம் அவங்க தேட போலாம். இப்போ அவங்க ஒரு பொண்ணு பிடிச்சி போச்சு அப்படின்னா அவன் என்ன பண்ணலாம், அதுதான் அவங்க என்ன வைப்பாங்க, என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அது ஒரு பகுதி அவங்க வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இந்த என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச பிறகு இந்த என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச உடனே திருமணம் நடக்காதாங்க. என்ன நடக்காது, உடனே திருமணம் நடக்காது. அங்க அவன் சொந்த இதில் அவன் சம்பாதிச்சு அவன் ஒரு இடத்த வாங்குவான். அவன் ஒரு இடத்த வாங்கி அவன் ஒரு வீட்டை அவன் கட்டணும். யாருக்கு கட்டணும், அந்த பொண்ணுக்கு அவன் ஒரு வீட்டை அவன் கட்டணும். அந்த வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் அவன் என்ன பண்ண முடியாது, கல்யாணம் பண்ண முடியாது. இப்பெல்லாம் கேட்பாங்கல்ல, ஒரு பொண்ணு பார்க்க போறோம், ஒரு மாப்பிள்ளை பார்க்க போறோம், வீடு இருக்காமா, கரெக்டா இல்லையா, வீடு இருக்கான்னு கேட்பாங்க. கரெக்டா கேட்கலாம், கேட்க மாட்டீங்களா? ஒரு பொண்ணை கொடுக்க போறீங்க அப்படின்னா அந்த ஆணுக்கு கடன் இருக்கான்னு கேட்பாங்க, ஏதாச்சும் கெட்ட பழக்கம் இருக்கான்னு கேட்பாங்க. இதெல்லாம் கேட்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவன் முதல்ல ரெடியா இருக்கணும். திருமணத்துக்கு இவன் என்ன ஆகணும், கொடுக்கப்பட்ட இதெல்லாம் ஆயத்தமா அவன் இருக்கணும். அப்ப இவன் வீடு கட்டி முடிச்சு இவனுக்கு வந்து இப்ப இருக்க பிள்ளைங்கள்ட்ட வீடு கட்டிங்கன்னு சொன்னா எப்படி கட்டுவாங்க, வீடு எப்படி கட்டுவாங்க, வீடு அதெல்லாம் வாங்கி அது இதுன்னு பண்ணி வீட்டை என்ன பண்ணுவோம், கட்டி முடிச்சு ஏனோ தானும் கட்டி முடிப்பான். ஆனா அப்பா வந்து பார்த்து இது ஓகேன்னு சொன்னாதான் அந்த திருமணம். அவங்க அப்பா வந்து அந்த வீட்டை பார்ப்பாங்க, நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஓகேடா திருமணம் ரெடி. அப்ப உடனே என்ன பண்ணுவோம், பெண்ணுக்கு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. பெண் வீட்டுக்கு திருமணம் ரெடி ஆயிடுச்சு, அழைக்கப்பட்டு நீங்க உடனே வாங்கன்னு சொல்லிடுவாங்க. இப்ப இவங்க வரணும். எப்ப வருவாங்க, இந்த பெண்கள் வரணும். யார் வீட்டுக்கு வருவாங்க, ஆண்கள் சைடுக்கு வருவாங்க. அப்ப இந்த ஆண்கள் சைடு வரும்போது இந்த ஸ்டோரி வந்து சாயங்காலக்குள்ள செய்தி நம்ம கடந்து பார்ப்போம். இப்ப இந்த ராஜாவோட திருமணத்தை நம்ம பார்ப்போம். இப்ப இதுல பாருங்க, ஒரு ராஜா வீட்டு திருமணம் எப்படி இருக்குமா, ராயல். அது வந்து ரொம்ப கிராண்டா இருக்கும். 7 நாட்களும் அந்த திருமணத்துல இப்ப நார்த் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா மெகந்தி ஃபங்க்ஷன் இப்ப நம்ம ஊர்லயே ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் மெகந்தி ஃபங்க்ஷன், ஒரு நாள் இந்த மஞ்சள் எல்லாம் போட்டு அது ஒரு ஃபங்க்ஷனா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேரேஜுக்கு முன்னாடி ப்ரீ ஷூட்டிங் ஒன்று ஆரம்பிச்சாச்சு. இப்படிலாம் என்ன ஆயிட்டு இருக்கு, நம்ம தேசம் என்ன ஆயிட்டு இருக்கு, அது போயிட்டு இருக்கு. அப்ப ஆனா அந்த காலத்துல அந்த 7 நாளும் அந்த ஃபங்க்ஷன் பலமா நடக்குமா. பணக்காரங்களோட திருமணமும் சரி, ஏழையோட திருமணமும் வித்தியாசமா நடத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். இப்ப வரைக்கும் நாட்டு சைடு அந்த திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்த பெண்ணை அழைக்கும் போது அவங்க ஆயத்தமா இருக்கணும். எப்ப பார்த்தா என்னவா இருக்கணும், எப்ப மாப்பிள்ள சொன்னாலும் ஆயத்தமா அவங்க இருக்கணும். உடனே கிளம்பி என்ன பண்ணணும், அவங்க வரணும். சரியா? இப்ப இந்த ராஜாவோட திருமணத்தை பார்ப்போம். முதல் வசனத்தை வாசிப்போம். 22ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. இந்த ராஜா யாரை குறிப்பிடப்படுகிறது அப்படின்னா பிதாவை குறிப்பிடப்படுகிறது. இந்த குமாரன் அது யாரை குறிப்பிடப்படுது, இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து யாரை கூட்டிட்டு வர போறாரு, நம்மளை கூட்டிட்டு போகணும். யாரு, நம்ம தான் அந்த மணவாட்டி. யார் அந்த மணவாட்டி, நம்ம தான் அந்த மணவாட்டி. யார் அந்த மணவாட்டி, யார் மணவாளன், இயேசு கிறிஸ்து அந்த மணவாள். மணவாட்டியாக நம்ம திருச்சபையா இருக்கிற நம்ம ஆயத்தமா இருக்கணுமா. எப்படி இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். எந்த செகண்ட் கூப்பிட்டா என்னவா இருக்கணுமா, நம்ம ஆயத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு 3 உவமைகளை ஆண்டவர் சொல்லியிருப்பார். 21ஆம் அதிகாரத்துல 3 உவமைகளை அவர் சொல்லியிருப்பார். முதல் உவமை பார்த்தோம் அப்படின்னா திராட்சை தோட்டக்காரரை பத்தி சொல்லுவதே பார்த்தோம். அங்க திராட்சை தோட்டக்காரர் சொல்லுவாரு, ஃபர்ஸ்ட் அவனோட பையனை கூப்பிடுவாரு. வந்து மூத்தவனை கூப்பிட்டு சொல்லுவாரு, திராட்சை தோட்டத்துக்கு என்ன பண்ணு, போய் பார்த்துட்டு வா, வேலை செஞ்சுட்டு வான்னு சொல்லும்போது உடனே சொன்னா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். அப்போ உடனே அவன் மனசாப்பட்டு என்ன பண்ணுவான், அவன் போயிடுவான். ரெண்டாவது இளையகுமாரன் சொல்லுவாரு, நீ போயிட்டு வா. நான் போறேன், ஆனா அவன் என்ன பண்ணிக்க மாட்டான், அவன் போயிருக்க மாட்டான். இது ஒரு உவமை. ரெண்டாவது உவமை பார்த்தோம் அப்படின்னா ஒரு திராட்சை தோட்டை குட்டிகளுக்கு கொடுத்துருப்பாரு. இப்ப அந்த கனி நேரத்துல அந்த ஆளுக்கு கேட்டிருப்பாரு, அளவு கடைசி கொடுத்து அனுப்பி சொல்லி முதல்ல கேட்டிருப்பாரு. இவர் என்ன பண்ணுவாரு, தரமாட்டாரு. ரெண்டாவது ஆள் அனுப்புவாரு, அவருக்கு என்ன தரமாட்டாங்க. மூணாவது ஆள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி என் பையனை அனுப்புனாவாச்சும் என்ன பண்ணுவானுங்க, கொஞ்சம் பயந்து அவனை கொடுப்பானுங்க அப்படின்னு சொல்லி அவன் அனுப்புவார். ஆனா அந்த பையன் என்ன பண்ணிடுவான், இவன் சுதந்திரவாளிடான்னு சொல்லி அவனை கொண்டு போட்டுருவான். அவனே அவன் கிளம்பி வந்து என்ன பண்ணுவான், இதை வாங்கி அவங்க இது பண்ணி வேறொருத்தர் என்ன பண்ணுவாங்க, அவன் குட்டியை கொடுக்கறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது காரியம் இந்த கல்யாணம்.
இந்த மூன்றாவது என்னது? இதான் கல்யாணம். 22ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்குற ஒரு விஷயம் இந்த கல்யாண விஷயம். இந்த கல்யாணம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரோட வீட்டிலையும் நடக்கிற ஒரு பெரிய ஒரு வைபவமான ஒரு ஃபங்க்ஷன், ஒரு திருமணத்துக்காக ஆயத்தப்படுகிற ஒரு காரியம். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட இதுல நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம்? ஆயத்தமா இருப்போம், கரெக்டா இல்லையா? ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆயத்தமா இருக்கும். முதல் வசனத்தை பார்த்தோமானால் அங்க சொல்லப்படுகிறது, வாசிப்போம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 7 வாசிக்க கேட்போம். நாம் சந்தோஷத்தை களிகொண்டு அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். வாசிப்போம். சுத்தமும் பிரகாசமும் உள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. இன்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றார். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னார். அழகா 7ஆம் வசனம் சொல்லப்படுது பாருங்க. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினார் என்று சொல்ல கேட்டேன். 8ஆம் வசனத்துல அந்த வஸ்திரம் எப்படிப்பட்ட வஸ்திரம்? அது பிரகாசமுள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு பேரும் அந்த திருமணத்துக்கு நம்ம ஆயத்தப்பட வேண்டும். இந்த கதை நம்மளுக்கு ஒரு ஓமை, நார்மலா ஓமை சொல்லி முடிச்சிட்டார் அப்படின்னு கிடையாது. இது ஊமையில ஆணோட வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? இது சாதாரண ஒரு ஊமை கிடையாது. இந்த ஊமையில ஒரு என்ன சொல்ல, ஒரு ஆழமான ஒரு சத்தியங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதுல பார்த்தோம். அப்புறம் பழைய ஏற்பாடுல பார்த்தோமானால் யூத ராஜா வருவாங்க, யூதர்கள் வந்து வருவாருன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, இது பண்ணிட்டே இருப்பாங்க, காத்துட்டே இருப்பாங்க. இப்ப வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சில பகுதியில இன்னும் மேசியா என்ன பண்ணல, வரலன்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க இன்னும் அவங்க இருந்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இதுல பார்த்தோமானால் ஆபிரகாமை பார்ப்போம், மோசையை பார்க்கலாம், மல்கியா புஸ்தகம், ஆமோஸ் புஸ்தகம் எல்லாத்தையும் பார்த்தோமானால் அங்க சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆமோஸ் 3:2. பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாற்றம் அறிந்து கொண்டே, ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் உங்களை தண்டித்தேன். என்ன சொல்றாரு? இதுல வந்து ஆண்டவரை வெளிப்படையா சொல்லுவாங்க, நான் வரப்போறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா பிள்ளைகள் நோவா மூலமா, ஆபிரகாம் மூலமா, ராஜாக்கள் மூலமா, தீர்க்கதரிசிகள் மூலமா, நியாயாதிபதிகள் மூலமா அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் அவர் என்ன பண்ண சொல்லிட்டே இருப்பார். இவங்க கேட்காதனாலதான் மத்தேயு புஸ்தகத்துல தன் குமாரனை என்ன பண்றாரு ஆண்டவர், அவர் அனுப்புறதை நாம் பார்க்கிறோம். புரியுதா சொல்றது? தன் குமாரனை அவர் அனுப்புறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் மனவாளனா இருக்கும் போது நம்ம என்னவா இருக்கிறோம்? நம்ம மனவாட்டியா காணப்படுகிறோம். இன்னைக்கு வாசிப்போ ஒரு கதையோட நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஒரு ராஜாவுக்கு திருமணம். இப்ப இந்த ராஜாவோட திருமணத்துக்கு நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப நம்மளோட வஸ்திரங்கள் எப்படி இருக்கும்? போவீங்க ரொம்ப ஆடம்பரமா என்ன பண்ணுவோம், அந்த திருமணத்துக்கு நம்ம போவோம், கரெக்டா இல்லையா? எல்லாத்துக்கும் அந்த இன்விடேஷன் அழைக்கப்பட்டிருக்கு, நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம எப்படி போவோம்? நம்ம அழகா ட்ரெஸ் எல்லாம் போட்டு, ஆண்கள் எல்லாம் கோட் ஷூட்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க, கெத்தா என்ன பண்ணுவாங்க, அந்த திருமணத்துக்கு நம்ம போவது உண்டு. இப்ப இந்த ராஜாவோட திருமணத்துக்கு நீங்க போகல, என்ன பண்ணல, நீங்க போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்ப இந்த ராஜா என்ன பண்ணுவாரு? அவரோட நம்ம கூடவே சொல்லுவோம், அவன் நம்ம கல்யாணத்துக்கு வர, நம்ம அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு நார்மலாவே சொல்லுவோம். கரெக்டா இல்லையா? நம்ம அந்த கல்யாணத்துக்கு போன அவசியம் கிடையாது. அப்ப இப்ப பாருங்க, வாசிப்போம். 4ஆம் வசனத்தை 5 வாசிப்போம். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். என்ன பண்ணாங்க? கொலை செய்தார்கள். இப்ப இந்த அசட்டை பண்ணிற ஒரு விஷயம் ராஜாவோட கல்யாணத்துக்கு
இப்ப ஆலயத்துக்கு வருவதற்கு என்ன இருக்கு? சொல்லு புரியுதா? மணவாளன் மணவாட்டி. மணவாட்டி யாரு? சபை. நீங்க தான் அந்த சபை. கரெக்டா? இப்ப ராஜா உங்களை அழைக்கிறாரு. எங்க கூப்பிடுறாரு? என்னோட திருமணத்துக்கு மணவாளனா நீங்க என்ன பண்ணணும்? நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது இன்னைக்கு நீங்க என்ன பண்றோம்? நம்ம அத ஆலயத்துக்கு வருவது என்ன பண்றோம்? எபிரேயர் புத்தகம் சொல்லுது, சபை கூடி வருவது என்ன பண்றாங்கன்னா சிலர் விட்டு விடுவது போல நீங்களும் என்ன பண்றோம்? நம்மளும் விட்டு விடுறோம். சிலர் விட்டு விடுப்போம், நம்மளும் விட்டு விடுறோம். சபை கூடி வருதுல நிறைய பேர் இந்த நாட்கள்ல ஆன்லைன்ல செய்தி கேட்டுடும், ஆன்லைன்ல மெசேஜ் வந்துருச்சு, அதை போட்டு வேலை செஞ்சுக்கலாம். கிடையாது. ஆலயம் என்பது கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலம். ஆண்டவர் அங்க வாசம் பண்ணுவது அந்த இடத்துல ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? இந்த வாட்ஸ்அப்ல இல்லைன்னா யூடியூப்ல இது அதுன்னு அதை கேட்டுட்டு நம்ம வாழ்க்கை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இன்னைக்கு கொரோனா வந்துச்சு, அன்னைக்கு சபை என்னாச்சு? சபை முதல் காரியம் ஆண்டவரை நம்ம அசட்டை செய்கிறோம். இவர் திருமணத்துக்கு கூப்பிடுறாரு, என்ன பண்ணல? எனக்கு வயலுக்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணும். அதேதான் இங்கேயும் நடக்குது. ஏன் ஆலயத்துக்கு வரல? திருமணத்துக்கு கல்யாணத்துக்கு என்ன பண்ணிட்டேன்? போயிட்டேன், வேலைக்கு போயிட்டேன், மாச சம்பளம் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க, அதனால என்ன பண்ணிட்டோம்? போயாச்சு. இன்னைக்கு எந்த விஷயத்துல அசெப்ட் பண்ணிக்கிறோம் நம்ம? ஆலய காரியங்கள். ஆண்டவர் சொல்றாரு, 6 நாள் நீ வேலை செய்து 7வது நாள் நீ ஓய்ந்திருன்னு சொல்ற. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 6 நாட்களும் கர்த்தர் எல்லாமே கொடுத்தார். இந்த மன்னாவை கொடுக்கும்போது ஒரு ஓவர் கொடுக்கும்போது அடுத்த நாள் அவங்க சேர்த்து வச்சு அது கெட்டு போய் உருசுல பிடிச்சிரும். ஆனா 6வது நாள் எடுத்து வைக்கிறது 7வது நாள் கெட்டு போகாது. கரெக்டா இல்லையா? நான் சொல்றது கரெக்டா இல்லையா? அதே கெட்டு போகல 7வது நாள். அது பணி என்ன ஆகுதாங்க? எவ்வளவு ஆண்டு அழகா நடத்தினார்ல இஸ்ரவேல் ஜனங்களை. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், நீ உன் பிள்ளைக்கு நீ வந்த பாதை நீ சொல்லி கொடுன்னு சொன்னார் ஆண்டவர். நீ படிக்கும் போது, எந்திரிக்கும் போது, உட்காரும் போது நீ வந்த பாதையே, எகிப்தில நீ வந்த வழியே என்ன பண்ணு? சொல்லி கொடு. இன்னைக்கு நம்ம என்ன சொல்லி கொடுப்போம் பிள்ளைங்களுக்கு? இன்னைக்கு அசட்டையான ஒரு காரியம். ஆலயத்துக்கு வருவதுக்கு என்ன இல்ல? நேரம் கிடையாது. காது குத்துக்கு போவதற்கு நேரம் இருக்கு, கல்யாணம் விட்டு போவதற்கு நேரம் இருக்கு, எல்லாத்துக்கும் போக நேரம் இருக்கு. ஆனா ஆலயத்துக்கு போவதற்கு நேரமும் இல்ல, காலமும் இல்ல. ஆண்டவருக்கு ஒரு என்ன சொல்லுவாரு? அழைக்கப்பட்ட அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். இன்னைக்கு நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்களா? பரலோக ராஜ்யம் இந்த 2ஆம் வருகை வரும்போதுதான் தெரியும் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோமா இல்லையா. இன்னைக்கு அசட்டியான ஒரு காரியம். அசட் எல்லாத்தையும் அசட்ட. காலேஜ் வேதத்தை படிச்சீங்களா? எங்க போகணும்? ஆலயத்துக்கு போகணும். ஆலயத்துல என்ன பண்ணிக்கலாம்? சத்தியத்துக்கு கேட்கும். பைபிள் என்ன பண்ண வேண்டாம், படிக்க தேவை. நீங்க பைபிள் படிச்சாலும் உங்க பிள்ளை என்ன பண்ணுவாங்க? நீங்க செல்லணும்னா உங்க பிள்ளைங்களும், நீங்க கெட்ட வார்த்தை பேசினா, நீங்க வீட்டுல சண்டை போட்டா உங்க பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? சண்டை போடுவாங்க. எதை நாம் விதைக்கிறோமோ அதை நம் கண்களுக்கு முன்பதாக நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம அதை பார்ப்போம். 20 வருஷம் கழிச்சுலாம் பார்க்கணும் அவசியமே கிடையாது. இப்பயே பார்த்துட்டு இருக்கோம். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டோட காரியத்துல எப்படிப்பட்டவர்களா நீங்க இருக்கீங்க? இன்னைக்கு ஆலயத்துக்கு வரும்போது அது நடுநடுக்கம் இருந்துச்சா? தேவனை பார்க்க வர போறோம்னு சொல்ற பயம் இருந்துச்சா? இன்னைக்கு இந்த நாட்கள்ல ரம்ஜான் அவங்க கொண்டாடுறோம். அந்த முஸ்லீமா இருக்கட்டும், அவங்க இங்க பண்ணிக்கிற அந்த சின்ன பிள்ளை ஒரு 2 வயசு 3 வயசு அவங்களுக்கு அவ்வளவு கத்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க ஆலயத்துக்கு வரலன்னு சொன்னா என்ன சொல்றது? ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்றது. காய்ச்சல்னு சொன்னா பிள்ளை என்ன பண்றது? வீட்டை விட்டுட்டு நம்ம சர்ச்சுக்கு வந்துடும். நம்ம ஆசீர்வாதம் பெற்றா போதும், நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போனா போதும். கிடையாது. என்ன வந்தாலும் சரி ஆலயத்துக்கு என்ன பண்ணும்? கூட்டிட்டு வரணும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு
உள்ள தேவாதி தேவனை இந்த யூத ராஜ சிங்கத்துக்கு கொடுக்கிற மதிப்பு ரொம்ப கேவலமா கொடுக்குறீங்க. மதிப்பு ஆண்டவருக்கு மதிப்பு ரொம்ப இதா இருக்கு. தேவைக்கு நான் மாத்திரம் ஆண்டவரை தேடுகிறோம், தேவைக்கு மாத்திரம் ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிடுகிறோம். நல்லா இருக்கும் போது ஏசப்பாக்கும் நம்மளுக்கும் வெகு தூரம். ஆண்டவரை விட்டுட்டு போன இடத்துல இங்கதான் இருப்பார். நம்ம எங்க போயிருப்போம் டவுன் ஹாலுக்கு போயிருப்போம். அப்படிதான் ராகுல், எங்க போயிருப்போம்? நம்ம தூரத்துல போயிடுவோம். தேவைக்கு மாத்திரம் தான் ஆண்டவரை தேடுகிறோம். நீங்க அசக்தி பண்ணிக்கிறவங்களா இருக்கிறோம். இவர் சொல்றாரு கல்யாண விருந்து ரெடியா இருக்கு, கிளம்பி வாங்கன்னு கூப்பிடுறாரு. இவன் சொல்றான் நான் வயலுக்கு போகணும்னு சொல்றான். இன்னொருத்த என்ன சொல்றான்? வியாபாரம் பண்ணணும். ஆமா, சண்டேனால வியாபாரம் தானே, அதான் முக்கியம். கரெக்டா? என்ன நான் சொல்றது கரெக்டா இல்லையா? சண்டே தான் வியாபாரப்பா, சண்டே தான் ஆட்களே வருவாங்க, அன்னைக்குதான் லீவு. எல்லாரும் அன்னைக்கு தான் என்ன வருவாங்க? வால்பாடில் எங்க சண்டே தான் சந்தை. இங்க 7 மணி சர்ச்சுக்கு போயிட்டு வந்துருவாங்க. ஆனா 7 மணிக்கு பெருப்பா திறந்துருவாங்க கடை. சர்ச்சுக்கு போகாம கடை திறக்கிறவங்களும் உண்டு நிறைய நேரம். இந்த கரெக்டா இல்லையா? ஆனா இன்னைக்கு அது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நம்ம சபையில விசுவாசி ஏனோக்கான குடும்பத்தை பார்க்கலாம். முன்னாடி ஒரு வேலை தான் முன்னாடியே பண்ணிடுவாங்க. அன்னைக்குதான் வேலை வருது அப்படின்னா அவங்க முன்னாடியே அதை கரெக்டா பண்ணிருப்பாங்க. ஆலயத்துக்கு கொடுக்கறத நம்ம சபையில நான் பார்த்த ஒரே ஒரு ஆள் ஏனோக்கான ஃபேமிலி தான். நான் இன்னைக்கு எங்க வேணா அதை சாட்சியா நான் சொல்லுவேன். அவங்க போன பாதையா இருக்கட்டும், அவங்க போன கரடுமுரடான பாதைகளா இருக்கட்டும், ஆலயத்துக்குன்னு வரும்போது அந்த கடைசி உபவாச ஞாயிறா இருக்கட்டும், அந்த 3 நாள் உட்கார்ந்து இரவுல ஜெபிக்கிற விஷயமா இருக்கட்டும், ஆண்டவர் அவங்க நடத்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவங்க அன்பை ருசிச்சிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்லை. நீங்களும் அன்பை ருசிச்சிருக்கீங்க. ஆனா என்ன ஆயிடுச்சு? ஒரு சோர்வு வந்து என்ன ஆயிரும்? பின்வாங்கி போயிடும். நீங்க ஆலயத்துக்கு கொடுக்கிற அந்த கணம் கிடையாது. ஆண்டவர் ஆலயத்துக்கு வருவதுக்கு நேரம் இல்ல, தூக்கம் முக்கியமா இருக்கு. ஆலயத்துக்கு வருவதுக்கு நாங்க என்ன இல்ல, ஒரு அசட்டை என்னன்னா ஒரு சாக்கு போக்கு சொல்லுங்க ஒரு காரியம். இன்னைக்கு நம்ம சாக்கு போக்கு சொல்றோம். யார சாக்கு போக்கு சொல்றோம்? இல்ல என்னை பாரு, யார சாக்கு போக்கு சொல்றோம்? எனக்கு நல்ல ஒரு ஞாபகம் வரும். நாங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம். அப்ப எங்க ஊர்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. சண்டே எங்க அம்மா சொன்னாங்க நாங்களும் ஆலயத்துக்கு போறோம். நான் போயிட்டு வந்துதான் என்ன பண்ணுவோம், நாங்களும் ஆலயத்துக்கு போறோம். 7 மணி சர்ச்சுக்கு நாங்களாம் கிளம்பியாச்சு. அவங்களாம் 9 சர்வீஸ் கிளம்பி வந்தாங்க. கெஸ்ட் வந்துட்டு ஆலயத்துக்கு வரக்கூடாதா? கெஸ்ட் அந்த ஆளுங்க ஏன் அவங்க அப்பா வர வேண்டியதான கெஸ்ட்? நான் சொல்றது புரியுதா இல்லையா? எவ்வளவு கெஸ்ட் வந்தாலும் ஆலயத்துக்கு வராம இருந்திருக்கீங்க. வீட்டுக்கு ஒரு முறை வந்துச்சு என்ன பண்றது இல்ல, ஆலயத்தை எட்டி பார்க்கறது கிடையாது, சர்ச்சுக்கு வருவது கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எங்க கேட்டுக்கிறோம்? டிவிலையும் யூடியூப்லயும் கேட்டுக்கிறோம் கிடையாது. இது நம்ம செய்கிற முதலாவது தவறு. ஆண்டவர் ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு இருக்கிறார். அவரோட கண்களுக்கு நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் இல்ல. இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கணும் அப்படின்னா என்ன வந்தால் ஏது வந்தாலும் நான் கர்த்தருக்காய் நிற்பேன் என்ற வைராக்கியம் நாம் ஒவ்வொரு வேண்டுகோளும் இருக்க வேண்டும். வியாபாரத்துக்கு போறான், வயல்வெளிக்கு போறான், அங்க போவதுக்கு அவன் என்ன இல்லை, அவனுக்கு மனதில்ல. ஆலயத்துக்கு போவதுக்கு மனம் இல்ல. இன்னைக்கு சபைக்கு வருவதற்கு சோர்வு, கால்வலி கைவலி உடம்பு வலிக்குதுப்பா, அதனால ஆலயத்துக்கு எல்லாம் வர முடியாது, என்னால வர முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். கிடையவே கிடையாது, அது கிடையவே கிடையாது. இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளையா இருக்கிற நீங்களும் நானும் ஆயத்தமா இருக்கிறோமா? இன்னைக்கு எப்ப கூப்பிடுறாரு? பத்திரிக்கைலாம் அடிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, விருந்து ரெடி ஆயிடுச்சு. ஆனா ஆட்கள் அங்க இவர் அனுப்பி விடுறாரு, ரெடியா இருக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. ஆண்டவர் சொல்றாரு நான் வந்துட்டேன் வரீங்களான்னு கூப்பிட்டா போயிட முடியுமா? கதவு என்ன ஆகும்? அடைக்கப்படும். அப்ப சொல்லுவோம், ஐயோ நான் ஜெபம் பண்ணேனே, ஆலயத்துக்கு போனேனே, ராபோஜனம் எடுத்தேனே, வயல்ல பாட்டு பாடினேன், சந்தா கரெக்டா கொடுத்தேன், தசமா கரெக்டா கொடுத்தேன், ஊழிக்கார கொடுக்கிற கணத்தை கரெக்டா கொடுத்தேன், எல்லாம் பண்ணினேன். ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்லுவாரு, உன்னை எனக்கு தெரியவே
அடுத்த வசனத்தை வாசிப்போம். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சிறையிட்டார். ஆதியில் இருக்க அன்பை விட்டாயே உன் பேரில் எனக்கு குறை உண்டுன்னு சொல்றேன். இன்னைக்கு யோசித்து பாருங்க, ஆதியில் இருக்கிற அன்பு இன்னைக்கு இருக்கா? ஆதியில ரட்சிக்கப்பட்ட நாளில இருந்த அந்த வைராக்கியம் இன்னைக்கு இருக்கா? இருக்குன்னு சொல்ற மட்டும் கை தூக்குங்க பாப்போம். யாருக்குமே இல்லையா? இல்லையா? கை தூக்கி காட்டுங்க. ஆளுக்கு அன்பே நான் என்ன பண்ணல, நான் கிட்டவே இல்லைன்னு சொல்ற மட்டும் கை தூக்குங்க பாப்போம். மனசை தொட்டு சொல்லுங்க. சும்மா அந்த கையை தொட்டு ஆதிலுக்கு அன்பு எப்படி இருந்தீங்க? வைராக்கியமா இருந்தீங்க. உங்க ஜெபம் என்ன ஆகல, குறைஞ்சு போகல. அதிகாலை ஜெபிக்கிற ஜெபம் என்ன ஆகல, குறைஞ்சு போகல. எவ்வளவு வேலை வந்தாலும் கர்த்தருக்கு நான் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்துட்டு தான் என்ன பண்ணுவேன், மத்த வேலை செய்வேன்னு சொல்லி அந்த வைராக்கியம் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த வைராக்கியம் யோசிச்சு பாருங்க. உள்ள வந்துச்சு, பிள்ளைக்கு சாப்பாடு தரணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், வேலைக்கு போகணும், டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணணும், லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணணும். அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ஐவிளக்கு தரணும். கிடையாது, இது கிடையாது. எபேசுவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆதியில இருக்க அன்பை விட்டாயே உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அடுத்த வசனத்தை வாசிப்போம். 8ஆம் வசனம். அப்பொழுது அவர் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழிசந்தைகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் கொல்லோர் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். ஆமென் சொல்லுங்களேன். நல்லார் கொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. நிறைந்திருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதுல பாருங்க, ஆகியால் நீங்கள் வழி சந்தையிலே போய் எங்க வெளியே போய் என்ன பண்ணுமா, எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல. யார சொல்றாரு? நல்லார் கொல்லார். இன்னைக்கு நீங்க என்ன எப்படி அழைக்கப்பட்டிருக்கீங்க? எந்த பாத்திரம் நீங்க? இப்ப அழைக்கப்பட்ட பாத்திரம், தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். இப்ப நீங்க எங்க போல, கல்யாண வீட்டுக்கு நீங்க போகல. யார கூப்பிடுறாரு? நல்லார் கொல்லார் யாவரும், ரட்சிக்கப்பட்டவர் ரட்சிக்கப்படாதவன் எல்லாத்தையும் என்ன பண்றாரு? கெட்டவன் நல்லவன் குட்டை நெட்ட எல்லாத்தையும் என்ன பண்ற உள்ள. ஆண்டவருக்கு விரோதமாய் பேசினவன், ஆண்டவர் இல்லைன்னு சொன்னவன், இவரெல்லாம் ஏசப்பாவான்னு சொல்லி தூஷணமாய் பேசின எல்லாத்தையும் எங்க இருக்காங்க? எல்லாரும் எங்க கூப்பிட்டு வராரு? கல்யாண சாலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இந்த வழி சந்தையில என்ன பண்ணுமா, காணப்படைய யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார். அப்ப போகிற இடத்துல என்ன சொல்லணும்? சுவிசேஷம் சொல்லணுமா? என்ன சொல்லணும்? சுவிசேஷம் சொல்லணும். சொல்லிருக்கோமா இன்னைக்கு சுவிசேஷம்? யோசித்து பாருங்க. அக்கா வந்து டாக்டர் நர்ஸ் அங்கே வேலை செய்யறாங்க, ஸ்டாஃபா இருக்காங்க. அவங்க சுவிசேஷம் சொல்லியிருக்கீங்களா? டீச்சரா இருக்கீங்க, சொல்லியிருக்கீங்களா? அக்கா வீட்டோட போறீங்க சொன்னீங்களா? அக்கா வீட்டுக்கு கடை போற முன்னாடி சொன்னீங்களா? ஏசப்பா நல்லவன்னு சொன்னீங்களா? எல்லாக்கா இமானா நீங்க ராகுல் ரோட்ல போகும்போது அந்த மாடெல்லாம் இது பண்ணும்போது போற மாட்டேன் தம்பி ஏசப்பா நல்லவன்னு சொன்னியா? நீங்க ஆபீஸ்ல என்ன பண்ணாம ஒண்ணுமே சொல்லத்தாரு. ஏசப்பா ஆமென் சொல்லுங்க. ரீசெண்டா நாங்க இடத்துக்கு இருக்கும்போது நாங்களும் ஒரு கடையில இருந்தோம். அப்ப மாமாவும் நானும் தான் இருந்தோம். மாமா அவ்வளோ கதை பேசினாங்க. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் மாமா எவ்வளவு அழகா சுவிசேஷம் சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமென் சொல்லுங்க. சும்மா பேசினாங்க அப்படின்னு இருக்கோம், போனாங்க பேசிட்டாங்களா அப்ப வரமாட்டாங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அங்க போய்தான் தெரிஞ்சு எப்படி ஆண்டவரை
பத்தி அவங்க அழகா நீட்டா எப்படி சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த வழியில வழியில இருக்கிறவங்க, ரோட்ல இருக்கிறவங்க ஏசப்பா நல்லவர் அப்படின்னு சொன்னாலே போதுமா, அது சுவிசேஷம். ஆமேன் சொல்லுங்க. அதனால டாக்ஸ்ல கூட சொல்லுவாங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த வார்த்தை கேட்டோம் அவங்க இருந்து என்ன ஆகுமா, யார் என் துக்கத்தை மாத்த போறோம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ஓடோடி வருவாங்க. ஆமேன் சொல்லுங்க. இப்ப நல்லா கொள்ளாரு இருக்காங்க. இப்ப அந்த கல்யாணத்துக்கு நீங்களா கிடையாது, யாரை கூப்பிட்டுருக்காங்க, நல்லா கொள்ளார். இப்ப ஆணோர் தேர்ந்தெடுத்து அபிஷேகம் கொடுத்து ஞானஸ்தானம் கொடுத்து உங்களை பேர் சொல்லி அழைச்சு, நீ என் மகன், நீ என் பிள்ளை, நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு வச்சா கல்யாணத்துக்கு நீங்க போகல. அதுக்கு பதிலா நீங்க போகும்போது ரோட்ல உட்காந்து வெட்டிநாயம் பேசிட்டு இருந்தாங்கல்ல, வீணான கதையை பேசிட்டு இருந்தாங்கல்ல, அற்பமான காரியத்தை பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, குட்டிகாரனா இருந்தாங்கல்ல, பாக்கு போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அவங்க தான் எங்க இருக்காங்க, எங்க இருக்காங்க, கல்யாண நல்ல சாலையில இருக்காங்க. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க, முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர். சத்தியத்தை நிறைய கேட்டுட்டோம்ப்பா, காதல அவ்வளவு சத்தியத்தை கேட்கிறோம். ஆனா ஒண்ணு கூட நெஞ்சில என்ன இல்ல, அது பதியவே இல்லை. அது பதிஞ்சிருந்தா நம்ம எங்கேயோ போயிருப்போம். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. இப்ப அடுத்த வசனத்தை வாசிப்போம். விருந்தாளியை பார்க்கும்படி ராஜா உள்ளே பேசப்போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத இப்ப நல்லா கொள்ளா இப்ப எப்படி ட்ரெஸ் கிடைச்சிச்சு, ஒரே மாதிரி போட்டிருக்காங்க. எப்படி அந்த ஒருத்த மட்டும் ஏன் ட்ரெஸ் போடல, அந்த அந்த ஆடைய அணியில சொல்லுங்க, யோசிங்க, யோசிச்சிருக்கீங்களா? அந்த வசந்த படிக்கும் போது, இந்த வசந்த நான் படிக்கும் போது ஒரு வாரம் உட்காந்து யோசிச்சிருக்கேன். இந்த வசந்த படிக்கும் அந்த வேர்டிங் மட்டும், ஏன் இவன் மட்டும் இந்த இந்த பிள்ளை இந்த லேடியோ ஜென்ஸோ இவங்க மட்டும் ஏன் அந்த வஸ்திரத்தை ஆடை அணியில? இப்ப நல்லா கொள்ளா பழி சந்தில இருந்திருப்பாங்க, எல்லாரும் வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க, எல்லாரும் வந்தாச்சு. இப்ப எல்லாரும் வரும்போது லைன் ஒருத்தர் இருப்பாங்க, ட்ரெஸ் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, பரலோகத்துக்கு போகும்போது ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க கையில, கரெக்டா இல்லையா, ஒரு ட்ரெஸ் கையில கொடுத்துருப்பாங்க. இது என்னோட இது சரியா, எனக்கு என்னோட இடைப்பட்ட ஒரு விஷயம், ட்ரெஸ் கையில கொடுத்துருப்பாங்க. இப்ப நான் வந்து இப்ப அண்ணி கொண்டு கொடுக்குறேன், கிரேஸாக்கா கொண்டு சொல்லி லைனா ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப நம்ம சர்ல ஒரே ஒரு ஆள் வச்சுக்கோங்க, ஒரு ஆள் மட்டும் சொல்றது நான் கொடுக்குறேன், நீங்க என்ன அந்த அந்த குட்டி பையனை வச்சுக்காங்க சொல்றான். என்ன சொல்றான், இல்ல நான் போடுற ட்ரெஸ் எனக்கு அழகா இருக்கு, எனக்கு அந்த ட்ரெஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்றான். நான் சொல்ல புரியுதா? எல்லாருமே வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க, கரெக்டா இல்லையா? ஆட்டுக்குட்டியான மென் வஸ்திர தவிர்த்து எல்லாரும் வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. ஆனா அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸோட இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கும், அவன் போடுற ட்ரெஸ் எப்படி இருக்கு, நல்ல மஞ்சையா போட்டிருக்கான் பார்த்தீங்க, அழகா இருக்கு. அந்த வெள்ளையோட அந்த மஞ்சள் தான் அதிகமா நல்லா இருக்கு, வெள்ளை என்ன இருக்காது. அசல் புரியுதா இல்லையா? புரிஞ்சா? புரிஞ்சவங்க கூட அலையிலே சொல்லுங்க, நல்லா அலையிலே சொல்லுங்க, புரியாதவங்க அலையிலே சொல்லுங்க. சரி, இப்ப பாருங்க, திருப்பி சொல்றேன். இப்ப வந்து லைனா ட்ரெஸ் கொடுக்குறேன், எல்லாரும் வாங்கிட்டு அந்த ஆடை நீங்க போட்டுக்கிறீங்க, அந்த ஆடை நீங்க போட்டுட்டீங்க. அந்த தம்பி மட்டும் என்ன பண்ணல, எனக்கு அந்த ட்ரெஸ் வேண்டாம் ஆண்டி, என்ன பண்ணல, என் ட்ரெஸ் எனக்கு என்னவா இருக்கு, அழகா இருக்கு, நான் இதவே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன பண்றேன், சரி போலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். அவன் போய் உட்காடுறான். அந்த பந்தியில போய் உட்கார்ந்து சாப்பிட போகலான்னு போகும்போது ராஜா என்ன பண்றாரு, உள்ள பிரவேசித்து அவளை பார்த்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு, ஓ ஆட நீ போட்டிருக்கிற அவங்க அழகா கேட்கிற வாசிப்போம். சிநேகிதனே என்ன சொல்லி கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு, நல்லா கொள்ளார், சரியா? அது என்ன கேட்கிறாரு, சிநேகிதனே கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் நீ எப்படி உள்ள வந்த அப்படின்னு இவனுக்கு என்ன பண்ண முடியாது, அவன் என்ன பண்ணல, பேசவே. இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கே நம்ம ட்ரெஸ்ஸை கொடுத்தோம், அப்படி இந்த ட்ரெஸ் நீ போடு அப்படின்னு, எங்க தம்பி காலைல ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்தத போடு அப்படின்னா, எனக்கு இந்த பேண்ட் வேண்டாம், நான் இந்த பேண்ட்டை தான் போடுவேன். எப்படி இருக்கு சொல்றது புரியுதா? இன்னைக்கு நம்ம சொல்லுகிற என்ன பண்றது இல்லை, நம்ம நான் போடுற ட்ரெஸ் அழகா இருக்கு, நீங்க என்ன சொல்ல, நீங்க என்ன சொல்லு, நான் இதை போட்டுக்கிறேன். அப்ப இவன் எங்க போயிட்டான், இப்ப
அடுத்த வசனம். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, யார கூப்பிடுறாரு? பணிவிடைக்காரனை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் கற்கடிப்பும் உண்டாயிருக்கிற குழப்பான இருளிலே போடுங்கள் என்றான். எங்க போட சொல்ல? இருளான இடத்துல போட சொல்லிட்டேன். இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நல்லா கொள்ளாரா இல்லைன்னா அழைக்கப்பட்டவங்களா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா? எப்படி முடிக்கிறீங்க? எதுலையுமே இல்லையே. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆழத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க, நீங்க ஆழத்துக்கு வரல. அப்புறம் என்ன பண்றோம்? வழியில இருக்கிறவங்க சுவிசேஷம் சொன்னாங்களா உள்ள வாங்கன்னு கூப்பிடுறோம், அவங்க எல்லாம் உள்ள வந்திருக்காங்க. இதெல்லாம் ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணல, அந்த ட்ரெஸ் அவன் என்ன பண்ணல, அந்த ஆடையும் அவன் போட்டுக்கொள்ளல. மீதி எல்லாம் நல்லா கொள்ளா குட்டிகா எல்லாருமே அந்த இடத்துல இருக்காங்க. இப்ப இவங்களாம் எப்படிப்பட்டவங்க? தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, நம்மளாம் அழைக்கப்பட்டவங்க. ஆலயம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு முதல் இது கொடுக்கணும், ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அதான் மத்திய புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் ஒரு கூட கொடுக்கப்படும் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம இன்னைக்கு கொடுக்கிறவங்களா இருக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டோடைய பார்வைக்கு நம்ம கொடுக்கிறவங்களா இருக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டோடைய பார்வைக்கு அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கரெக்டா கொடுக்கிறோமா? இன்னைக்கு ஒரு காரியத்தை முடிவெடுத்திருக்கோம், இன்னைக்கு இதான் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இந்த அதிகாரத்தை நான் படிக்க போறேன் அப்படின்னா அந்த அதிகாரத்தை படிக்கிறவருக்கு அந்த இடத்துல இருக்க கூடாது. இதுதான் முதல் ப்ரையாரிட்டி ஆண்டவர் கொடுக்கிறது. நீங்க ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய 6 நாள் என்ன பண்ணுங்க, வேலை செய்யுன்னு சொல்றார். 7ஆம் நாள் என்ன பண்ணு, நீ ஓய்ந்துன்னு சொல்றார். ஏன் 6 நாள் என்னை போஷித்த ஆண்டவருக்கு 7ஆவது நாள் அந்த 1000 ரூபாய் கொடுக்கல போஷிக்க மாட்டாரு அவங்கள? இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியம் அடுத்த நாள் அதுக்கு அடுத்த வாரம் எங்க போகுது? மருத்துவ செலவுக்கு போகுது. அப்புறம் வட்டிக்கு வாங்கிட்டீங்க, கடன் வாங்கிட்டீங்க, அதுக்கு என்ன போகுது? அதுக்குதான் போக தவிர நீங்க அந்த 1000 ரூபாய் நீங்க உள்ள பாக்கெட்ல வச்சிருக்கீங்களா? ஞாயிற்றுக்கிழமை சம்பாத்தியம் இது வரைக்கும் நான் செலவே பண்ண நீங்க சொல்றீங்களா? கிடையாது. இன்னைக்கு அழைக்கப்பட்ட அநேகரா இருக்கிறாங்க, ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று வேதம் சொல்லுது. அடுத்த காரியத்தை நாம் பார்ப்போம். அதுக்கு முன்பதாக ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறது. மணவாளன் தன் ஆபரணங்களால் என்ன பண்றானா? தன்னை அலங்கரித்துக் கொண்டது போல மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தந்தார். இன்னைக்கு நீங்க சொல்ல முடியுமா, என்ன ஆண்டவர் ரட்சித்தாருன்னு சொல்லுங்க பாப்போம். நல்ல கையை தூக்கி என்ன பண்ணிருக்காரு? நம்ம ஆண்டவர் ரட்சித்திருக்கார். ஆமென் சொல்லுங்க. நம்மளுக்கு என்ன சால்வை கொடுத்திருக்கார்? நீதியின் சால்வையை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நம்ம போடுகிற அந்த ஆடை என்ன ஆடையா? நீதியின் சால்வை. அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? பக்கத்தை கைகளை பிடித்து சொல்லுங்க பாப்போம். அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு கொடுத்திருக்கிறார் சொல்லுங்க. நீதியின் சால்வை எனக்கு தரித்திருக்கிறார் சொல்லுங்க. 2 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அழைப்புல ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம தகுதி என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம அழைப்பு ஒண்ணு ஆராதனை வேலையில சொன்னாங்க, குப்பையில இருந்த நம்மள ஒண்ணுக்கும் உதவாத இருந்த நம்மள ஆண்டு என்ன பண்ணாராம்? தூக்கி எடுத்தாராம். எப்படி பண்ணாரா? அவர் தூக்கி எடுத்தாராம். நம்ம இன்னைக்கு ஆண்டு நம்ம என்ன வச்சுக்காரு? நம்மள தூக்கி எடுத்திருக்கா. என்ன ரட்சிப்பு, என்ன சால்வை கொடுத்திருக்கிறாரு? நீதியின் சால்வையும்
என்ன வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறாரு? ரட்சிப்பின் வஸ்திரத்தை என்ன பண்ணிருக்கார் நம்மளுக்கு அவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? அடுத்த இரண்டாவது காரியத்தை நாம் பார்ப்போம். மத்தேயு புத்தகம் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆமென் சொல்லுங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா ரபி, குருக்கள் அப்படின்னு முன்பகுதி வசனங்கள் சொல்லப்படுகிறது. இவங்க எல்லாம் பெரிதா இருக்க மாட்டாங்க அப்படின்னா அந்த அழகா சொல்ல வாசிப்போம். 7 இருந்து வாசிப்போம். சந்தை வழிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதவர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார். நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள். பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார். நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதீர்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார். உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்மளுக்கு என்ன இருக்கணும்? தாழ்மை ஒரு காரணம் இருக்கு. ஹம்பிள்னஸ். அந்த ஹம்பிள் நம்ம கிட்ட, அந்த தாழ்மை நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னா ஆண்டு எப்படிதான் என்ன பண்ணுவார்? நம்மள உயர்த்தி வச்சுட்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு சின்ன 2-3 வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. இளைஞரே ஒவ்வொருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்ப்பு இருக்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். என்னவா இருக்காராம்? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கும் என்ன பண்ணுறாராம்? கிருபை அளிக்கிறாராம். இன்னைக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம், யோசித்து பார்ப்போம். தலைப்பு என்னது? அழைக்கப்பட அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். அது நம்ம எதுல இருக்கோம்னு யோசிப்போம். 2வது, தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னை உயர்த்திக்கிறவன் கீழே விழுந்துருவான். நம்ம தாழ்த்து என்னாவும் அவன் எப்பவுமே என்னவா இருப்பான்? உயர்ந்துட்டே போவாமேன்னு சொல்லுங்களேன். இதை பார்க்கறது ஒருத்தர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தானியேலின் புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். இதுல நேபுகாத்நேச்சார் ஒரு ராஜா இருக்கிறாரு. இந்த ராஜா ஒரு கட்டளை அங்க கொடுத்திருப்பாரு. என்ன கட்டளை அப்படின்னா, பொருட்களை என்ன பண்ணணும்? அது வணங்கணும். அது வணங்கல அப்படின்னா அவங்க எங்க போடுவேன்னு சொல்லுவாரு? எரிகிற அக்கினி சூளையில என்ன பண்ணுவார்? அவர் போட்டுருவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். இப்ப இதுல வணங்காதவது யார் அப்படின்னா ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்கதான் வணங்கவே கிடையாது. இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா அழகான வசனம் சொல்லப்படுகிறது பாருங்க. 16ஆம் வசனத்துல ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன இல்ல? அவசியமே இல்ல. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைகளுக்கு நீங்க என்ன பண்ணுவாரு? விடுவிப்பாரு. விடுவிக்கலன்னா என்ன பண்ண மாட்டோம்? நாங்க என்ன பண்ண மாட்டோம்? நாங்க ஆராதனை அதை வணங்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த கட் அண்ட் ரைட்டா அவங்க சொல்லி முடிச்சிடுறாங்க. இப்ப அந்த இடத்துல நீங்க இருக்கீங்க. யார் இருக்கீங்க? இமேஜின் பண்ணிட்டீங்களா? அங்கதான் நீங்க தான் இருக்கீங்க. இப்ப நீங்க அவங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம்? உடனே என்ன பண்ணிடுவோம்? உடனே இதை வணங்கிடுறோமா அப்படி என்ன பண்ணிடுவாங்க? அந்த பொருசில் என்ன பண்ணுவோம்? நம்ம வணங்கிடுவோம். கரெக்டா? ஆனா ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த நேபுகாத்நேச்சார் நான் தான் பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. நான் சொல்றது புரியுதா? நான் தான் பெரிய ஆளு, இந்த தேசத்துக்கு நான் தான் ராஜா, நான் சொல்றதா நீ கேட்கணும், என்னை விட்டு வேற ஒருத்தர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி அவர் பாக்குறாரு. இது நேபுகாத்நேச்சாருக்கு ஆண்டவர் வைக்கிற ஒரு பாடம். காமெண்ட்ஸ் சொல்லுங்க. இப்ப இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினில போட போறாங்க. ஆல்ரெடி எரிகிற அக்கினி சூழல் தான் போட போறாங்க. ஆனா என்ன சொல்றாரு? 7 மடங்கு எரிகிற அந்த அக்கினி சூழல என்ன பண்ண உங்களை போடுன்னு சொல்லும் போது இந்த 3 பேர்த்தையும் போடுறதுக்கு முன்னாடியே இந்த 4வது போடுற அவன் என்ன ஆயிட்டான்? எரிஞ்சிட்டான். இப்ப இத பார்த்து யாரு பிரமித்து போறா? நேபுகாத்நேச்சார் பிரமித்து போறார். இப்ப இந்த 3 பேர் அக்கினிக்குள்ள ஒண்ணுமே ஆகல. இந்த பக்கத்துலதான் போறாங்க. இந்த பக்கத்துல போற என்ன ஆயிட்டான்? எரிஞ்சிட்டான். ஆனா இவங்க 3 பேர் என்ன ஆயிட்டு இருக்காங்க?
தண்ணி தீக்குள்ள என்ன ஆயிட்டு இருக்காங்க? உலாவிக் கொண்டிருந்தாங்க. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? உலாவிக் கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு அததான் நானும் சொல்லுகிறேன். இன்னைக்கு நம்மளுக்கு என்ன ஒரு போராட்டம் வந்தாலும் சரி, இன்னைக்கு சாப்பாடுக்கே உங்களுக்கு வழி இல்லைனாலும் ஆண்டவர் என் ஜீவனை நடத்துவார்னு சொல்லுகிற அந்த வல்லமை, அந்த அபிஷேக தைலம், அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அனுதினம் உங்களை போஷிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் போஷிக்க முடியும் உங்களை அவர் நடத்த முடியும். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த வைராக்கியம் வித்தியாசமுள்ள வைராக்கியம். அந்த எரிகிற அக்கினி எரிஞ்சு கொண்டிருக்கு. அந்த அக்கினியை பார்த்து என்ன ஆயிடும்? கண்டிப்பா என்ன மாட்டோம், உள்ள போக மாட்டோம். இவங்க உள்ள போய் உள்ளாவுறாங்க. நாலாவது ஒரு ஆள் அங்க என்ன ஆயிட்டு இருக்கு? கூட என்ன ஆயிட்டு இருக்கு? உலாவிக் கொண்டிருக்கு. உங்களுக்கும் ஒண்ணுனா ஆண்டவர் நிற்பாரியா? ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கும் ஒண்ணுனா உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஆண்டவர் முன்னாடி வந்து நிற்பா. நீங்க நினைக்கலாம் என் அண்ணன் வருவாங்க, என் தம்பி வருவான், என் கணவன் வருவான், என் மனைவி வருவான்னு, உன் பிள்ளைங்க வருவான்னு நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு தெளிவாய் சொல்லுகிறார், அவங்க வருவதற்கு முன்பதாக நான் இறங்கி வருவேன். ஆண்டவர் இறங்கி வர முடியும். நீங்க சொல்லலாம் எப்படின்னு சொல்லலாம். அவர் இறங்கி வருவா. அவர் இறங்கி வருவா. வீட்டுக்கு முன்னாடி காவலை வைப்பார் ஆண்டவர். நீ உங்க ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி ஆண்டவர் தூதரை அனுப்புகிற அந்த நாளில் உங்களுக்கு விரோதமா எழும்பி நிற்கிற காரியங்களை பசுமாக்கும்படியால் அவர் இறங்கி வந்திருக்கிறார். இதை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் இறங்கி வந்தாருன்னா ஒருவனால நிற்க முடியாது. நேபுகாத்நேச்சார் அந்த சேர்ல உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தான். ஆனா உள்ளோட்டு உலாவும் போது அவர் எழுந்து நின்று அவர் எந்திரிச்சு வந்தாமேன்னு சொல்லுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர் என்று அந்நியர்கள் காணும் போது உட்கார்ந்து பேச மாட்டான், எழுந்து நிற்பான் உங்களுக்கு முன்னாடி. ஆண்டவர் சர்வத்தை உருவாக்க முடியும். ஆண்டவர் சர்வத்தை உருவாக்க முடியும். அவர் நினைச்சாருன்னா தலைகளை எல்லாத்தையும் மாற்ற முடியும் ஆண்டவர். ஆமென் சொல்லுவோம். ஆமென் சொல்லுவோம். இப்ப இந்த நாலாவது ஆள் உள்ள நுழைந்தாச்சு. ஆண்டு உள்ள வந்துட்டாரு. இனி அவன் என்ன நேபுகாத்நேச்சார் நான் என்ற காரியம் அழிக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இவங்க 3 பேர்த்தையும் மேல தூக்குறாங்க. தூக்குனா என்ன இல்ல, ஸ்மெல்லும் இல்ல, கஞ்சு போகல, முடி என்ன ஆகல, அந்த கருவில ஸ்மெல் வரல, எதுவுமே அங்க வரல. இத பார்த்த நேபுகாத்நேச்சார் சொன்ன வார்த்தையை கேட்போமா? 3ஆம் அதிகாரத்துல வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக்கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தாலும் என்ன சொல்றாரு? எந்த ஜனத்தாலும் ஆண்டவரை பத்தி ஏசாவை பத்தி யாரெல்லாம் தூஷிக்கிறானோ அந்த ஜனத்துக்கெல்லாம் எந்த ஜாதியானாலும் எந்த பாஷைக்காரனானாலும் துண்டித்து போடப்படுவான். என்னவானா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோமா? நேபுகாத்நேச்சார் அவர் நினைச்சாரு, என்ன நினைச்சாரு? நான் தான் பெரியவன் நினைச்சார். நான் தான் இந்த ஊருக்கு ராஜான்னு நினைச்சார். இந்த பாபிலோனுக்கு நான் தான், இவனுக்கு நான் தான் நினைச்சார் ஆண்டவர். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? நீ இல்லடா, உருவாக்குறது நானு, என்னை தவிர ஒருவன் என்ன இல்ல, பெருசு கிடையாது. என்ன பண்ணார் ஆண்டவர்? அங்க காட்டினதே நான் பார்க்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். பொருசில எவ்வளவு கஷ்டப்பட அந்த பொருசில வேலை செஞ்சிருப்பானுங்க. ஒரே அடியா அவங்க மேல கர்த்தர் மேல வைத்திருக்க அந்த விசுவாசம் என்ன ஆச்சு? அது
ஒண்ணுக்கும் உதவாத ஒரு பொற்சிலையாய் மாறிவிட்டது. ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இன்னைக்கு நம்ம எங்க போனா தாழ்ந்து போ பிரச்சனையே கிடையாது. அவர் சொல்லுவார், எனக்கு தாழ்ந்து இருக்கவும் தெரியும், வாழ்ந்து இருக்கவும் தெரியும். ஏன்னா என் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்காருன்னு சொல்லுவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. எங்க போனாலும் எனக்கு நிக்க தெரியும், எங்க போனாலும் என்னால் வாழ முடியும். ஏன்னா என் ஆண்டவர் எனக்கு தாழ்மையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இதை எழுதி நிற்போமா? நாளை ஆராதனையிலே இந்த செய்திகள் கேட்கப்படும். இதை எழுதி நிற்போம். எல்லா கண்களே மூடி ராஜாதி ராஜாவை நம்ம பார்ப்போமா, நோக்கி பார்ப்போமா. அந்த வேலையில எல்லா வாயத்திலிருந்து எனக்குள்ள கடந்து வாங்கன்னு கேட்போமா? ஏசப்பா எனக்குள்ள வாங்கப்பா, எனக்குள்ள வாங்க. ஓ தானியேலு, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோக்குள்ள இருந்த அந்த ஆவியானவர் நீங்களுக்குள்ள இறங்கி வருவீராக, இறங்கி வருவீராக. என் ஆண்டவருடைய வல்லவர், என் ஆண்டவருடைய அபிஷேக தைலம் இரஷரக பாலதர சரதரதரப இல்ல வாயத்திறந்து அப்பா அழைக்கப்பட அநேகராய் இருக்காங்க. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திர சுவரண்டு வேதம் சொல்லுகிறது. அப்பா many are தகப்பனே, many are chosen daddy. ஆனா சிலரதான் நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இன்னைக்கு ஆண்டவர் எங்களை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அப்பா எங்களை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க. எல்லாம் தலைமையில கை வச்சு சொல்லுங்க, என்னை நீங்க தேர்ந்தெடுத்து